இடஒதுக்கீடுனா என்ன? எனக்கு உண்டானது உனக்கு, உனக்கு உண்டானது எனக்கு. தேச ஒற்றுமை, இறையாண்மை, தேச பற்று பேசின பெருமக்கள்லாம் வாயில புற்று வந்துச்சு அவங்களுக்கு. இதே நாட்டின் குடிமகன், அவனு வரி கட்டான், நானும் வரி கட்டுறேன், நானும் வாக்கு செலுத்துறேன், அவனும் வாக்கு செலுத்துறான். சீர்திருத்தம் சீராய்வுங்கிறதுல 3 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தா உரிய பிரதிநிதித்துவம் இருக்குங்க எங்க கணக்கு. ஆனா நீ மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டிலேயே குடும்ப கட்டுப்பாட்டை இந்தியாவிலேயே அதிகமாக கடைபிடிச்ச மாநிலம் நான். பிறப்பு விதத்தை கட்டுப்படுத்தி இங்க பாருங்க 15 கோடி இருக்க வேண்டிய நாங்க 8 கோடியா இருக்கோம்னா காரணம் தான். இப்ப நீ உத்தரப்பிரதேசத்துல 403 சட்டமன்றம் வச்சிருக்க, அதை பூரா நீ என்ன பண்ணுவ? அவன் 80 தொகுதி, நீ 90 100 ஆயிரும். அவன் மக்கள் தொகை அடிப்படை போனா அது நாங்க ஏற்க முடியாது. அதை தான் என்ன வைகோ சொல்றாரு பாருங்க, இந்த கணக்கில் போனா நாடு சுக்கு சுக்காயிரும். நான் ஏற்கனவே 40 வச்சிருக்கேன், நான் புதுச்சேரி சேர்த்து 39 எனக்கு இருக்கா, 31 ஆயிரும். அதனால அப்படி பிரிக்க கூடாது. அது அப்புறம் வரும்போது சண்டை போடுவோம். அப்ப அவங்களுக்கும் வேலை இல்லை, நமக்கும் வேற வேலை இல்லை, அப்ப மல்லு கட்டுவோம். இப்ப இதுதான் நம்ம கேட்கறது.